ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்த்திக் மேக்ஸ் 10. இந்த வீடியோவில் பாலினாமில் இருந்து ஒரு சூப்பர்பான லாங் சம் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? இது வந்து ஒரு 3 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. கொஸ்டினை பார்த்து பயந்துராதீங்க. நம்ம தனித்தனியாக அதை சால்வ் பண்ணி அது அப்புறமா வந்து ஒன்னா வந்து மர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாலினாமியல் பி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு, ஸோ given p of s is equals to 3s square minus 6s plus 4. இப்போ எப்பவுமே சொல்ற மாதிரி தான் ஆல்பா பீட்டாவை நீங்க கேள்வியில பார்த்தாலே இம்மிடியட்டா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய வேலை அதோடைய சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எழுதுறது தான். அப்போ இதுல ஐ கேன் ரைட் மை சம் ஆஃப் ஜீரோஸ். ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன? மைனஸ் பி பை ஏவா? அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் சிக்ஸ் பை த்ரீ வரும். ஸோ 6/3 இஸ் நத்திங் பட் 2. அண்ட் தென் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இங்கே எழுதிடுறேன். ஆல்பா பீட்டா இஸ் சி பை ஏ விச் இஸ் 4/3. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எல்லா ஆல்பா பீட்டா இன்வால்வ் ஆகிற கொஸ்டினுக்கும் இதை தான் நீங்க எழுதணும். ஐ ஹோப் யூ காட் திஸ். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ அவங்க என்ன கேட்கறாங்களோ அதுக்கு வந்து நீங்க பண்ணலாம். அதுல நான் ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இதை மட்டும் பண்றேன். ஆல்பா பை பீட்டா, பீட்டா பை ஆல்பா, ரெட்ல அண்டர்லைன் பண்ணிருக்கேன்ல, அதை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்பா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்பா பண்றேன். ஸோ கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா ஆல்பா இன்ட்டு ஆல்பா ஆல்பா ஸ்கொயர், பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர் பை ஆல்பா பீட்டா. ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன? ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் அந்த நியூமரேட்டருக்கான ஃபார்முலா. ஓகேவா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் எவ்வளவு கிடைச்சது? 2வா? ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆல்பா பீட்டா வந்து 4/3 பை ஆல்பா பீட்டா வந்து 4/3. இதை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 4ஆ? ஸோ 4 மைனஸ் 2 4s are 8/3 பை 4/3 அப்படின்னு வரும். ஸோ இதை கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா 3 நாள் 12, 12 மைனஸ் 8 4/3. அப்போ 4/3 பை 4/3 கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு வெறும் 1 தான் வருது. இது வரைக்கும் கிளியரா? நியூமரேட்டர் எப்படி 4/3 வரும் சில பேர் யோசிப்பீங்க. இங்க பாருங்க, 4 மைனஸ் 8/3. ஸோ கிராஸ்ல மல்டிப்ளை பண்ண 3 நாள் 12, அப்போ 12 மைனஸ் 8/3 4/3. அப்போ நான் ஃபர்ஸ்ட் மேல ரெட் கலர்ல அண்டர்லைன் பண்ணதுக்கு வேல்யூ எனக்கு இப்போதைக்கு 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சுதா? யா. இப்போ அடுத்து மிடில் இருக்குல்ல, அதை பார்க்கலாம். 2 டைம்ஸ் 1 பை ஆல்பா பிளஸ் 1 பை பீட்டா. ஓகேவா? 2 டைம்ஸ் 1 பை ஆல்பா 1 பை பீட்டா எங்க பண்றேன் தெரியுதா? அதாவது இங்க ப்ளூல அண்டர்லைன் பண்றேன் பாருங்க, இதுல பண்றேன். இதை முதல்ல நான் தனியா கண்டுபிடிச்சிக்கிறேன் அதே மாதிரி. ஸோ 2வை காமனா எடுத்துக்கோங்க. 2 அப்படியே இருக்கட்டும். இதை கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா ஆல்பா பிளஸ் பீட்டா பை ஆல்பா பீட்டா. ஸோ 2 டைம்ஸ் நியூமரேட்டருக்கு ஐ கேன் சப்ஸ்டிடியூட் 2, டினாமினேட்டருக்கு ஐ கேன் சப்ஸ்டிடியூட் 4/3. ஸோ 2 2s are 4. ஸோ 4/4/3ன்றது 4/4 into 3ன்னு வரும். ஸோ ஐ எம் கெட்டிங் 3. அப்போ அந்த ப்ளூ கலர்ல அண்டர்லைன் பண்ணதுக்கு எனக்கு 3 அப்படின்னு ஆன்சர் வருது. இது கிளியரா? எஸ், சூப்பர், வெரி குட். இப்போ நெக்ஸ்ட் லாஸ்டா நான் கிரீன்ல அண்டர்லைன் பண்றேன் பாருங்க, 3 ஆல்பா பீட்டா நான் போடுறேன். ஓகேவா? ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் 3 ஆல்பா பீட்டா. ஸோ அப்போ அதுக்கு என்ன ஆகும்னு பாருங்க. எனி ஐடியா? லாஸ்டா 3 ஆல்பா பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆல்பா பீட்டா, அது மேலேயே இருக்கு 4/3. 3யும் 3யும் கேன்சல் ஆகிட்டு எனக்கு வெறும் 4 தான் கிடைக்கும். இப்போ ஃபுல் கொஸ்டினை ஒரு டைம் எழுதுங்க. ஃபுல் கொஸ்டினை ஒரு டைம் ஃபுல்லா எழுதிட்டு, அதாவது ஆல்பா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்பா பிளஸ் 2 டைம்ஸ் 1 பை ஆல்பா பிளஸ் 1 பை பீட்டா பிளஸ் 3 ஆல்பா பீட்டா. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு 1 கிடைச்சது. இந்த செகண்டை சால்வ் பண்ணும்போது எனக்கு இங்க 3 கிடைச்சது. இப்போ நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு 4 கிடைச்சது. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 8. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சம்மை பொறுத்த அளவுக்கு நமக்கு நெகட்டிவ் எங்கேயும் பெரும்பாலும் வரல. ஏன்னா ஆல்பா பிளஸ் பீட்டாவும் நமக்கு பாசிட்டிவ்ல இருக்கு, ஆல்பா பீட்டாவும் பாசிட்டிவ்ல இருக்குன்றதால நீங்க தப்பு பண்ற வாய்ப்புகள் கம்மி தான். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மெத்தட். ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி அதை யூஸ் பண்ணி சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எழுதுறோம். அது வெரி ஈஸி. பை லுக்கிங் த பாலினாமியல் யூ கேன் ரைட் டைரக்ட்லி பை ரைட்டிங் மைனஸ் பி பை ஏ சி பை ஏ. பட் அதை அப்ளை பண்ணி ஹவு வி ஆர் டெவலப்பிங் த ஐடென்டிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூமரேட்டர்ல ஹவு ஐ எம் ரைட்டிங் திஸ் ஐடென்டிட்டி, அதே மாதிரி இங்க ரெசிப்ரோக்கல கொடுத்தா நான் வந்து இதை எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரேன்
ஸோ அவங்க என்ன ஐடென்டிட்டி கொடுத்தாலுமே அது நீங்க எழுதுற ஐடென்டிட்டியோட ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்குன்னா இட் ஷுட் ஹாவ் ஒன்லி ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் இருக்கிற மாதிரி தான் நீங்க எழுதணும். ஏன்னா அப்பதான் உங்களால அதை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். சரிங்களா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எக்ஸ்பிளனேஷன். புரிஞ்சிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. புரியல ஃபீட்பேக் ஏதாவது இருக்குன்னா சஜஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய சம்ஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே வருவேன். கீப் வாட்சிங். நம்ம சேனல் உங்களுக்கு போர்டு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த சம்ல பார்க்கலாம். மறக்காம நம்ம வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்.